கோவை கவுண்டம்பாளையம் அரசு பள்ளியில் உணவில் பல்லி விழுந்த விவகாரத்தில் சமையலர், உதவியாளர், சத்துணவு அமைப்பாளர் ஆகிய மூவரையும் சஸ்பெண்ட் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட் நடுநிலைப் பள்ளியில் மதிய உணவில் பல்லி விழுந்ததால் 44 குழந்தைகளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தைகள் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இதுகுறித்து விசாரணை நடத்திய மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், பள்ளியின் சமையலர் மனோகரி, உதவியாளர் கமலா, சத்துணவு அமைப்பாளர் கௌசல்யா ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். கிருஷ்ணகிரியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் கொடி அணிவகுப்பில் ஈடுபட்டனர். தேர்தலின் போது மக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் மாநிலம் முழுவதும் கொடி அணிவகுப்பு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை ஆய்வாளர் முகேஷ்குமார் தலைமையில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இதேபோன்று குன்னூரில் நடைபெற்ற கொடி அணிவகுப்பில் மத்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் உள்ளூர் காவலர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே மூதாட்டியிடமிருந்து 6 சவரன் செயினை பறித்துச் சென்றவர் கைது செய்யப்பட்டார். தரிசனங்கோப்பு பகுதியைச் சேர்ந்த இசக்கி அம்மாள் என்ற மூதாட்டி அங்குள்ள குளத்தில் துணி துவைத்துக் கொண்டிருந்தபோது அவரிடம் செயினை பறித்துக் கொண்டு இளைஞர் தப்பியோடினார். இதுகுறித்து மூதாட்டி இசக்கி அம்மாள் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த காவலர்கள் பொன்மனையைச் சேர்ந்த டேனியல் என்ற இளைஞரை கைது செய்து செயினை பறிமுதல் செய்தனர். பெரம்பூர் ஐசிஎஃப் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் 3 நாட்கள் நடைபெறும் ரயில் பெட்டிகள் கண்காட்சி தொடங்கியுள்ளது. இதில் இந்திய தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்பட்ட ரயில் பெட்டிகளுடன் ஜப்பான் உள்ளிட்ட 6 வெளிநாட்டு நிறுவனங்கள் தயாரித்த ரயில் பெட்டி மாதிரிகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மொத்தமாக 101 தயாரிப்பு நிறுவனங்கள் 147 அரங்குகளில் ரயில்களுக்கு தேவையான உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தியுள்ளன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டுப்பாளையத்தை சுற்றியுள்ள சங்கர் நகர், SM நகர், காட்டூர், மகாதேவபுரம், பங்களாமேடு உள்ளிட்ட இடங்களில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. இந்த நிலையில் இப்பகுதி மக்கள் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மனுக்களை பெற்றுக்கொண்ட வட்டாட்சியர் கவிதா உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். விழுப்புரம் அருகே 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு பி சாத்தனூரைச் சேர்ந்த குஜன் என்பவர் 16 வயது சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் போக்சோ வழக்கில் குஜனை காவல்துறையினர் கைது செய்தனர். இவ்வழக்கு விழுப்புரம் போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் குஜனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் பாலப்பள்ளம் அருகே 2 ஆண்டுகள் ஆகியும் திறக்கப்படாத அங்கன்வாடி மையத்தை உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மிடலாக்காடு கிராமத்தில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் இன்னும் திறக்கப்படாததால் சமுதாய நலக்கூடத்தில் குழந்தைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த சமுதாய நலக்கூடம் இரவு நேரங்களில் மது அருந்துவோரின் கூடாரமாக மாறி வருவதால் அங்கன்வாடி மையத்தை திறக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. ராமநாதபுரத்தில் தாவேக ஆர்ப்பாட்டத்தின் போது அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மேடையிலேயே வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் அருகே தாவேக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது தாம் வருவதற்கு முன்பாக எப்படி ஆர்ப்பாட்டத்தை தொடங்கலாம் என மேற்கு மாவட்ட செயலாளர் மன்மதன் கிழக்கு மாவட்ட செயலாளர் மலர்விழியை பார்த்து கேள்வி எழுப்பியதால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்த பொதுக்குழு தீர்மானத்தை சங்கங்களின் பதிவாளர் ஏற்றுக்கொண்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022இல் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாசர், விஷால், கார்த்தி உள்ளிட்டோரின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு முடிவடைந்த நிலையில் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட பதவிக்கால நீட்டிப்பு தீர்மானத்தை செல்லாது என்று அறிவிக்க கோரி உறுப்பினர் நம்பிராஜன் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்ய நீதிபதி மரியா கிளாட் உத்தரவிட்டார். சென்னை நகரில் உள்ள மயானங்களில் LPG தட்டுப்பாடை சமாளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு வதந்திகள் பரவி வரும் சூழலில் சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள அயனாவரம், வேலங்காடு, ஓட்டேரி மற்றும் வெள்ளிவாக்கம் மயானங்களில் உடல்களை எரியூட்டும் பணிகள் எவ்வித சிரமங்களுமின்றி தடையின்றி நடைபெற்று வருகின்றன. ஒரு உடலை எரிக்க சராசரியாக 10 முதல் 11 கிலோ கேஸ் தேவைப்படும் நிலையில் ஒரு நாளைக்கு 7 முதல் 9 உடல்கள் எரியூட்டப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மயானங்களுக்கு தேவையான சிலிண்டர்கள் போதுமான அளவில் இருப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஸ்போர்ட் எண்ணை தவறாக அச்சிட்டு பயணியை தாய்லாந்திலிருந்து திருப்பி அனுப்பிய விவகாரத்தில் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு நுகர்வோர் ஆணையம் அபராதம் விதித்தது. பாதிக்கப்பட்ட வேளச்சேரி இளைஞர் ஜெனிஷ் ஜோஷுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காக 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை தெற்கு நுகர்வோர் குறைதீர் ஆணையம் ஆணையிட்டது.
தமிழகத்தில் MBA, MCA மற்றும் முதுநிலை பொறியியல் படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வுகளுக்கு மார்ச் 16 முதல் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. வரும் மே 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் தேர்வுகள் நடைபெற உள்ள நிலையில் தகுதியுள்ள மாணவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தேர்வு முடிவுகள் மே மாத இறுதிக்குள் வெளியிடப்பட்டு ME, MTech, MArc, MPlan சேர்க்கைக்கான கவுன்சிலிங் மே அல்லது ஜூன் மாதம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.